வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டீல் பிரைண்டட் தான் விளையாட போகிறோம். பிளாக் ஃப்ரூட் விளையாண்டு போர் அடித்து போச்சு. இது ஒரு புது கேம் ப்ளே பார்ட் 1. அதாவது இந்த கேம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கொடுத்துருவாங்க. இந்த ரோவில் நிறைய பிரைண்டட்ஸ் நடந்து வரும். அதில் மித்திக்கலு, ரேரு, லெஜெண்ட்ரி அப்படி நிறையா இருக்குது. அதுக்கடுத்து இதில் ரீபத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது அவங்க கேட்குற பிரைண்டட்ஸ் கொடுத்து அவங்க கொஞ்சம் கேட்குற காசு கொடுத்தா ரீபத்து கொடுக்கும். அதுக்கு நம்மளுக்கு கிஃப்டாக இந்த ஷாப்பில் கொஞ்சம் காசு கேட்பாங்க. அந்த டூல்ஸ்லாம் வாங்கிக்கலாம். எதுக்குன்னா மற்றவங்க பேஸ் ஓப்பன் ஆகும்போது அப்படியே போய் நம்ம அவங்க பிரைண்டட்ஸை தூக்கும்போது ஏதாச்சும் ட்ரிக்கு போட்டு அவங்கள அடிக்கணுன்னா இந்த டூல்ஸை வச்சுலாம் அடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம பேஸ் ரீபத் ஒரு 3 ரீபத் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு த்ரூலிச்சின்னா இந்த பிரைண்டட்ஸு, இன்னொன்று சிம்பன்சினி பனானின்னு ஒரு பிரைண்டட் தேவை. அது நம்ம தான் எடுக்கணும். எப்போயாச்சும் வரும், அதை நம்ம எடுக்கணும். அது வச்சு நம்ம நிறைய பேரை அடிச்சுக்கலாம், மற்றவங்க குளத்தெலாம் தூக்கிக்கலாம். இந்த சிம்பன்சினி பனானி வந்துருச்சு, எடுத்துக்கிடுவோம். வா 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 பேஸ்குள்ளே போ. வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் வெரி வெரி தேங்க்யூ. எதுக்குன்னா நம்ம சேனல் 57 சப்ஸ்கிரைபர். அதாவது அட்லீஸ்ட் இந்த எப்படி சொல்ல, இந்த டேம் 2 முடிஞ்சு ஸ்கூல் திறப்பாங்களா அதுக்குள்ளே நம்ம ஒரு 1K அடிக்கணும். 1K இல்லாட்டி 2K ஆச்சும் அடிக்கணும். அதுக்கடுத்து இந்த லீவ் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருவோமா தெரியலையே. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்கே கப்புச்சினோ அசசினோன்னு ஒரு பிரைண்டட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ஹனிபி மாதிரி ஒரு பவர் போட்டிருப்பேன். அது தேன் மாதிரி போய் கொட்டும். நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால் நிறைய சப்ஸ்கிரைபர் அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படின்னா இப்போ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஃபோன் வாங்கும்போது க்ரியேட் சேனல்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க. எனக்கு காமிக்கும். அதாவது நீங்கள் யாரெல்லாம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ, இப்போது நீங்கள் ஏதாச்சும் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி காமிக்கும். அதில் நான் நிறைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், கிஃப்டினிஸ் போய்ட்டு 999K செம்ம பிரைண்டட். இதை நம்ம எடுத்தே ஆகணும் என்றால் அழகணும். டேய் தம்பி, நீங்கள் வாடா. இல்லைங்க, இந்த ஹனி பவரை போட்டு மண்டையிலே அடித்தேன். அவனை கூப்பிட்டு வரான். டேய் இங்கே வாடா. டேய் ஐயோ, எனக்கு ஹனி பவரை போட்டாச்சு. இல்லைங்க, தூக்கிட்டு ஓடிடும். கைஸ், நம்ம வெளில போனோம். இது கிளிச்சு. ஏமாத்துறீங்கடா. நான் தூக்கிட்டு வெளில போயிட்டேன். நம்மளை ஏமாற்றிட்டாங்க. சரி விடுங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க. காசு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். 4 மில்லியன் இருக்குது. நம்மளுக்கு 12 மில்லியன் வேணும். மற்ற பிரைண்டட்ஸ் பெருசாக வந்துச்சுன்னா அதை வாங்கிடணும். பிளாக் ஃப்ரூட் மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கேன். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவத்தார், அதாவது எப்படின்னா நான் ஒரு அவத்தார் வச்சுருக்கேன், காஸ்டியூம். இதே மாதிரி நல்ல ப்ரோ பிளேயர் மாதிரி வேணும்னா ரோப்ளக்ஸ் கேட்காங்க. ஏன் ரோப்ளக்ஸ்க்கு வாங்கணுன்னு என்ன கேட்காங்க? ரியல் காசு எங்கள் வீட்டில் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? கேட்டால் பிரச்சனை இல்லை, கேமுக்கு டாப்அப் பண்ணுறோன்னு கேட்டால் செருப்பக்கள்கிட்டயே அடிப்பாங்க. அதனால் உங்கள் யார்கிட்டையாச்சும் இருந்துச்சுன்னா சும்மா சும்மா ஒரு 4-3 இருக்கும். அப்போம்போது மற்றவங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு போது மற்றவங்களுக்கு கொடுங்க. இந்த பிரெயின் ஐயோ திரும்ப அடிச்சிட்டான். தேவைப்படாத போது மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். அவத்தார் அது நல்லது. எனக்கு தெரிஞ்சு அவத்தார் காஸ்டியூம் நல்லா ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்கும். காஸ்டியூம் எல்லாம் இருந்தனாலும் ஸ்கில்லும் இருக்குது. ஸ்கின் இருந்தால் பத்தாது, ஸ்கில் இருக்கணும். அதுவும் கரெக்டாக இல்லைங்க. இன்னும் நல்ல இல்லைங்க இதுக்குள்ளே நான் ஐயோ சர்வர் விட்டு வெளில போயிட்டானே. சரி விடுங்க,
சர்வரை விட்டு வெளில போயிட்டான். விடுங்க, திரும்ப எப்போயாச்சும் கிடைக்கும். இல்லைங்க, எவனோ ஒரு எதுவும் சொல்கிறேன் இல்லைங்க. டெலிபோர்ட்டிங் டு டியூல் சர்வர் அப்படின்னா என்னது? என்னத்தையும் போகிறது? ஐ திங்க் நம்ம பிரெயின் டாட்ஸ் திருட்டு போக நிறையா வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன்னா இப்படி நம்ம லோடிங் உள்ளே வருமா, அப்போ போதே இதே மாதிரி உள்ளே வரும்போதே பிரெயின் டாட்ஸ் தூக்கிடுவாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் அட்மின் அப்யூஸ்னு ஒன்று உண்டு. அதாவது அது அவங்க ஊருக்கு காலையில், நம்ம ஊர் இந்தியா படி பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11-12 மணிக்கு அந்த அட்மின் அப்யூஸ் வைப்பாங்க. என்னது ரிட்டன் டு கேமா? அப்போ எதுக்கு இன்வைட் பண்ணிங்க? இப்போ ரிட்டன் டு பப்ளிக் சர்வர் அப்படின்னு காமிக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. இங்கேயும் 2 பேஸ் மட்டும்தான் இருக்குது. சரி, எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டினியூ கொடுத்து பப்ளிக் சர்வருக்கே போயிடுவோம். எஸ், கொடுத்தாச்சு. பப்ளிக் சர்வருக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட யார்கிட்டையாச்சும் ப்ரைவேட் சர்வர் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்கள் இது சொல்லுங்கள், நேம், ஐடி நேம். உங்களுக்கு ஏதாச்சும் நான் வரணுன்னா வரட்டுமா அப்படின்னு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நான் வரலாம். ஏன்னா ப்ரைவேட் சர்வர், அதாவது நம்மளுக்குன்னு தனி சர்வர்னால் எது பெருசாக ஸ்பான் ஆனாலும் நம்ம வாங்கிக்கலாம், பேஸை திறந்து போட்டு போய்க்கலாம். அதனால தான் கேட்க, உங்கள்கிட்ட யாராச்சும் ஸ்டீல பிரெயின் ராட்டில் ப்ரைவேட் சர்வர் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேணால் வரேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில், இப்போ ஜான்வரியா, பிப்ரவரி, மார்ச், இன்னும் 2 மாதத்தில் எல்லாருக்கும் ஸ்கூல் முடிஞ்சிடும். 2 மாதம் லீவ் வர விட்ருவாங்க. அது கிட்டத்தட்ட 2.5 மாதம். அதில் தான் நம்ம நல்லா வீடியோலாம் போட்டு பிளாக் ரோட்டில் தாடிசி போய் ஸ்டீல பிரெயின் ராட்டி இன்னும் மற்றதெல்லாம் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருப்பேன் பிளாக் ரோட் வீடியோவில், நாளைக்கு 7:30க்கு லைவு, மறக்காமல் வந்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்ருங்க. அந்த ஸ்வாடில் தான் அதில் தான் நம்ம இன்னும் நிறையா எடுக்க போகிறோம். ஸ்டீல பிரெயின் ராட் வேணால் நான் அடுத்த நாள் போட ட்ரை பண்ணுறேன் லைவு. இது நார்மல்னால் ஒரு 7:30க்கு போடுவேன். டெஸ்ட்டுனா, இப்போ டெஸ்ட்லாம் ஸ்கூலில் வைப்பாங்களா, அப்படின்னா ஒரு 9 மணி ஆயிரும். இந்த ஜிராஃபா செலஸ்ட் பிரெயின் ராட்டை தான் நான் எடுக்கணும்னு நினைக்கேன். இல்லைங்க, இவனை அடிப்போம். டேய் வாடா, இங்கே வாடா. ஐயோ என்றா பவர் இது. ஆனால் உன பின்னாடி போகாமல் பிச்சுக்கிட்டு வந்துடுது. இல்லைங்க, என்றா டேய் என்றா பண்ணுறா பவர் இது. புதுசாக பவரில் இருக்கேன். இல்லைங்க, குதிச்சு போண்டே அடிச்சிடாது. ஆட பாவி, அடிச்சிட்டானே. சரி விடுங்க, நம்ம வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். வேறு ஏதாச்சும் நல்ல பேஸ், அது எம்டி பேஸு. அங்கே ரொம்ப க்ரொக்கடியிலோ ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம தூக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா, வெயிட் பண்ணுவோம். ரியல் கிங்டம்னு ஏதோ இவன் பேசா. டக்குன்னு பேச தர்றா, எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும்டா. ஐயோ, கொஞ்சம் நேரம் ஆகும் போலையே. அன்லாக் பேசா. ஓ, ரோப்ளக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் ரொம்ப க்ரொக்கடியில் தூக்கியாச்சு. தம்பி லாக் பண்ணிடாத ஆடா லூஸு போயிலங்களா. ரீசெட்டு கொடுப்போம். ஏன்டா எங்களுக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணுறீங்க. லாக் பேஸ் போட்டுருவோம். நல்லா காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். 2 சிம்பன்சி பனானி, ஒரு லக்கி பிளாக் இருக்குது என்ற இது. திரும்ப அந்த இன்வைட் வருது, டிஸ்லைன் கொடுத்துருவோம். எதுக்கு நாங்கள் திரும்ப அங்கே போயிட்டு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு திரும்ப இங்கே வரணுமா? அடப்புவாங்கடா. என்னடா இந்த பேஸு செமையாக இருக்குது. உள்ளே போய் ஆட்டையை போட்டுடலாமா? ஆட்டையை போடுற அளவு இல்லைங்க. ஐயோ, கப்புச்சீனா அசசினை போடுங்க. 500 ரூபா. இது சிம்பன்சினே
இது 300 தானா? அப்போது இது தாண்டா பெரிய பிரெயின் ராடு. போடு வாங்கி உள்ளே போ. இல்லைங்க, இது யாரா பேஸு? இலோ செமையாக இருக்குது. நம்மளுக்குன்னு அளவெடுத்து வச்ச மாதிரியே இருக்க. உள்ளே பூந்து தூக்கிற வண்டியை தான். தம்பி வணக்கம். உள்ளே யாராச்சும் இருக்காங்களா? யாரோ இல்லை. ஏக்கா இந்த அக்கா பேசா? ஏக்கா வாங்கக்கூடாதே இல்லை. நீ வேறு எங்கேயாச்சு போ. ஆடா எங்கடா இருந்து வந்த நீ? பிரெயின் ராட்குள்ளே விழுந்துருக்கான். சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.